Hello friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது fluid dynamicsல உள்ள flows involving axial symmetry. இந்த கான்செப்டோட நமக்கு equations of fluids in motion முடியுது. ஸோ நம்ம fluid dynamicsல polytechnic syllabusல 2 சாப்டர் நம்ம கவர் பண்ணியிருப்போம். kinematics of fluids in motion and equations of fluids in motion. ஸோ நமக்கு ரெண்டு தான் இன்னும் ரிமைனிங் இருக்குது. அது என்ன சாப்டர்லாம்னா 2-dimensional flow and viscous flow. ஓகே, இந்த இதை கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபார் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸோட வெலாசிட்டி பொட்டென்ஷியலை ஃபை ஆஃப் ஆர் தீட்டா சை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ்னாலே அது வந்து ஆர் தீட்டா சை இந்த டேர்மில் தான் இருக்கும். நமக்கு சிலிண்ட்ரிக்கல் போலார் அண்ட் அதுக்கடுத்து படிக்கிறது தான் ஸ்பெரிக்கல் போலார். அதுக்கு வெலாசிட்டி பொட்டென்ஷியலை நம்ம ஃபை ஆஃப் ஆர் தீட்டா சை அப்படின்னு எந்த பாயிண்ட்லனாலும் இருக்கும்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்டெடி அண்ட் இர்ரோட்டேஷ்னல் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோக்கு அதோட லாப்லாஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா இந்த ஈக்குவேஷன் தான். சைன் தீட்டா dou by dou r r square dou phi by dou r plus dou by dou theta of sin theta into dou phi dou theta plus 1 by sin theta into dou square phi by dou psi square equals 0. இந்த ஈக்குவேஷன் தான் spherical polar coordinates ஓட Laplace equation when the flow is steady, irrotational and incompressible. இப்போ ஒரு சிமிட்ரி தீட்டா ஈக்குவல்ஸ் 0 அந்த இடத்துல ஒரு சிமிட்ரி இருக்கிறப்ப நமக்கு வெலாசிட்டி பொட்டென்ஷியல் எப்படி மாறுதுன்னா ஃபை ஈக்குவல்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் கமா தீட்டாவில் மட்டும் இந்த ஃபை மாறுது. அப்போ நமக்கு என்ன மாறும்னா இந்த லாஸ்ட் டேர்ம் வேனிஷ் ஆகிடும். அப்போ நம்மளோட லாப்லாஸ் ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் ஆகும்னா சைன் தீட்டா டோ பை டோ ஆர் ஆர் ஸ்கொயர் டோ ஃபை பை டோ ஆர் ப்ளஸ் டோ பை டோ தீட்டா சைன் தீட்டா டோ ஃபை பை டோ தீட்டா ஈக்குவல் 0. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். எப்போனா ஒரு சிமிட்ரி அபவுட் த லைன் தீட்டா ஈக்குவல் டு 0 இருக்கும்போது நமக்கு ஸ்டெடி அண்ட் இர்ரோட்டேஷ்னல் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ, நம்ம ஃப்ளோ வந்து ஸ்டெடி இர்ரோட்டேஷ்னல் இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கிறப்ப ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஈக்குவேஷன் ஸ்டாரை நம்ம நினைவில் வச்சுக்கணும். இப்போ இதோட சொல்யூஷனை நம்ம எப்படி பார்க்கலாம்? வழக்கம் போல் பிடிஇயில் பார்த்தோன்னா நம்ம இதோட சொல்யூஷனை வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட்ஸ் அந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம். எல்லாம் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் ஏதோ ஒரு இதில் நமக்கு சால்வ் பண்ணால் நமக்கு ஃபை வந்து 2 டேர்ம் கிடைக்கும். 2 சொல்யூஷன் கிடைக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஆர் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இன்னொன்று வந்து 1 பை ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டாருக்கு நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் அப்போ நமக்கு என்னன்னு கிடைக்கும்னா ஃபை ஆஃப் ஆர் கமா தீட்டா ஈக்குவல்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்டு செகண்ட் சொல்யூஷன். அப்போ ஏஆர் காஸ் தீட்டா, அதனால் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் காஸ் தீட்டாவை. இன்னொன்று வந்து பி பை ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா. ஸோ ஏஆர் ப்ளஸ் பி பை ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கிடைக்குது. இதுதான் ஃப்ளோஸ் இன்வால்விங் ஆக்சியல் சிமிட்ரி அப்படின்ற கான்செப்டில் வர்றது. தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. நாளைக்கு வீடியோவில் மிச்சத்தை பார்க்கலாம்.